ஏய் எங்கே போற? எங்கே போற? தேன் எடுக்க போறோம். எங்க தேன் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. வாங்க நான் காட்றேன் உங்களுக்கு. பின்னாடி வாங்க. பேக். திடீர்னு இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க. அவர் சேனலோட ஓனர் எங்க போயிட்டாரு? அவர் குப்பை பொறுக்க போயிட்டாரு. ஜெர்மனி வரைக்கும் போயிருக்காரு குப்பை பொறுக்க. தேன் எங்க இருக்கு? இங்க வாங்க காய், நான் உங்களுக்கு தேன் காட்டுறேன். வாங்க வாங்க. தேன் நீங்க எடுக்க போறியா? எஸ். எங்க இருக்கு? இங்க பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. எங்கடா காணா? எங்க இருக்கு? தெரிய மாட்டுது. எல்லாம் ஒரே கலர்ல இருந்தா எப்படி தெரியும்? ஏய் இந்த இருக்குடா. நீ தான் எடுக்க போறியா அப்ப? ஆமா. நீ இல்ல எடுப்பியா? நான் எடுக்க போறது இல்ல. ஜெர்மனி வரைக்கும் எங்க அண்ணா போயிருக்கான்னு சொன்னேனே. ஆமா. அவன் இப்பதான் வந்துட்டு இருக்கான். இந்த தேன் இப்பதானே இருக்கு? எஸ் ப்ரோ. தேன் இந்த வெறும் பூச்சினே இருக்கு. இல்ல. அதாவது இந்த மதுரைக்காரனுக்கு இது தேவையில்லை. இது இல்லாமலே எடுப்பேன். பாக்குறியா? கையிலே எடுக்கிறேன். பாக்குறியா? கொத்து வாங்க அப்புறம் தான் சரி. ஐயோ நீ தேன் எடுக்கிறது பார்த்து இடிலாம் அடிக்குது. எடுக்க மட்டும் இப்படி வா, அதெல்லாம் கொத்தாத வா. ஐயோ போ, என் மூஞ்சி போயிடும். முதல்ல எப்பவுமே தேன் வந்துன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அவன் வந்து கொத்துவானா கொத்த மாட்டானா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து மதுரைக்காரனா சிவகங்காரனா கையை விட்டு எடுக்கணும். நான் பண்ணுற மாதிரி போய் கையை விட்டிங்கன்னா கை ஃபுல்லாக கொத்திடும். இது வந்து கொத்தாத குளவி. அதனால் நான் வந்து சைஸாக வந்துட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வீடியோ போட்டு. சரி சும்மா வீட்டுக்கு வந்திருக்குமே, சரி ஒரு வீடியோ போடலாமேன்னு போடுறதாங்க. மற்றபடி இதில் ஒன்றும் கண்டென்ட்லாம் ஒன்றும் இருக்காது. வேறு எதுவும் நீங்கள் எதுவும் பேசல. கேமராமேன் பேசல. க்ளோஸில் வந்து பாருங்கள், கேண்டாட்ட பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பயிலுக்கிறேன். அவங்க அப்படியே செல்லாமல் கொஞ்சம் வச்சுங்க, அப்படியே கலைஞ்சிருவாங்க. இது ஃபுல்லாக தான் கைஸ் தேன் இருக்கு. மேலே அப்போ செல்லு ஒன்றும் இல்லை, அப்படியே ஓடிடுவாங்க. அப்படியே நம்ம கையை வச்சு பண்ணால் மட்டும் வச்சுச்சோ கொத்தாது. ஒழுங்கா விடு. காதுக்குள்ளேயும் போகாது, கண்ணுக்குள்ளேயும் போகாது. விசாம இரு. முதல்ல என்ன பண்ணணும், மேல உள்ள எல்லாத்தையும் அப்படி எடுத்துருணும் கைஸ். நொதியில தேனை பாரு, அருமையா இருக்கு गाइस. இதுதான் தேன். எப்படி ஜம்முன்னு இருக்கா? என்ன பண்றோம்னா முதல்ல என்ன பண்ணுறோம், சைஸா கையை வச்சு இந்த இருக்காருங்க. இந்த நல்லா இருக்கா? பங்கமா இருக்கு. இருக்கும்ல. எப்படி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து ராணி தேனி தானே இது கொஞ்சம் நிறைய இருக்கு. தள்ளியோ கொத்தாது, அதனால ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. பாத்திரம் ராஜா குலவி இங்க இருங்க. இப்படி குலவி அள்ளி இப்படி ஊதி விடணும். போயிட்டாங்க. இல்லை நம்ம பையில கைஸ் கடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஓடுறா. நம்ம பையில எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்கள நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் வச்சுக்கோங்க. போ. இது பூரா அவங்களோட குழந்தைகள் இருக்கிற ஏரியா. ஸோ அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். அதை நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட இதை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா? வா இங்க பார்த்தீங்களா? எப்படி மஜாவா இருக்கா? சூப்பர். என்ன பண்ண போறோம்னா, இந்த எங்களை பாரு. வா இரு
யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். வாங்க வாங்க தேன் தின்போம் வாங்க. அது இது எடுத்துருவாங்க. உங்களை கொண்டு வர உங்களுக்கு. இப்போ ஒரு ஓரமா உட்காந்து இருக்கிற தேனை ஃபுல்லாக வடிக்க போகிறோம் கைஸ். வடிக்க போகிறோம். அதை அப்படியே எடுத்து ஊது. சும்மா கையில் அல்லு குழவி அல்லு ஒன்றும் பண்ணாதுல. நான் சொல்கிறது கேள்வி, அல்லு ஒன்றும் பண்ணாது. அது நம்ம பையன் சின்னான்னு சொல்லு. சின்ன சொல்லு. சின்னான்னு சொல்லி எடு. அப்படியே ஒன்றுமே பண்ணாது. எடுல அப்படியே அல்ல அல்ல. இன்னும் சின்ன சொன்ன அல்ல டக்குன்னு அப்படி பிடிச்ச அள்ளு மொத்தமாக ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் பண்ணாது. அப்படியே அள்ளு ஊதி விடு அள்ளி. அவ்வளோதான் மொத்தமாக அவ்வளோதான். வாங்க தேன் திம்போம் கைஸ். இந்த குழந்தை தான் ஒன்றும் பண்ணாமல் இருக்குது. மற்ற குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் கைஸ், சப்புன்னு அடிங்க நம்மளை போட்டு. பாருங்க கைஸ், எல்லாம் வயசாகி போச்சு இந்த குழந்தைக்கெல்லாம். பார்த்தீங்களா யாரா அந்த பையன்? என்னடா நாங்கள் இப்போ இந்த தேனை நன்றாக சாப்பிட போகிறோம். பட் தேன் எந்த பக்கத்து? இங்க பாருங்க. கேஸ் தான் இந்த கேஸ் பூச்சி இங்கே இருக்கிறங்க. இப்போ ஃபுல்லாமே வந்துட்டு இருந்தால் குழந்தைகள் இருக்குது பக்கத்தில் உள்ள. ஒரு குழந்தை வந்து இது ஒன்று பாருங்க, முட்டிக்கிட்டு வெளியே வர பார்க்குது. பார்த்தீங்களா? இந்தா முண்டுதா குழந்தை, தெரியுதா முண்டுறது. அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தைகள்லாம் கொள்ள வேணாம். அப்புறம் நாலு பின்ன எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு குழந்தை பிறக்காது. அதனால இந்த பூச்சிராட்டை கொண்டு அப்படியே எடுத்து இந்த போய் அங்கே அந்த இடத்துல வச்சுட்டு அங்கேயே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்களே வந்துட்டு அப்புறமா கூட்டிகிட்டு வராங்க குழந்தைங்கள்லாம். அங்கேயே வச்சாச்சு. குழந்தைகள்லாம் எடுத்து போய்க்குவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப நாள் இப்போ நாள் பட்ட தேனாகி போச்சு. அதனால இதில் தேன் அவ்வளோ இல்லை. ஓரளவு இருக்கிற தேனை மட்டும் நம்ம வடிச்சிட்டு. அப்போ பெரிய பாத்திரம் வேணா, சின்ன பாத்திரத்தை தரேன். இல்லை இந்த அங்கே ஒரு தேன் கதை எடுத்துக்கலாம். உட்கார். இந்த ஹோட்டலில் ஃபுல்லாக தேனை குடிச்சிருச்சுல. இதா இருக்கிறது திரும்ப தேன். இவ்வளோ பெரிய பாத்திரமாடா. உன் கை மட்டும் தான் தெரியும். பரவாயில்லையா ப்ரோ? உன் கை மட்டும் தான் ப்ரோ தெரியுது. அழகா தெரியுது ப்ரோ. என்ன ப்ரோ? திரும்ப தேன் தாண்டா இருக்கு. ஆனால் தேன் ராட்டு தான் முரட்டு ராட்டு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 10-15 பேர் சேர்ந்துக்கிட்டு ஊர் பக்கத்து ஊரெல்லாம் போய் தேன்ட்டு வருவோம். இப்போ பாரு, குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தேனுக்கு தர்ற மாதிரி இருக்கு. இதில் எங்கிட்ட ஒரு லிட்டர் எங்கிட்ட தேத்துறது, ஒரு கிளாஸ் கூட வராது. என்ன குச்சியை நக்கிக்க, குச்சி அப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்க. இதில் இருக்கு இல்லையா? ஓ காஞ்சிச்சோ. ஐயோ தேனே இருக்கு ஒரு பீஸ். பாருங்க. இந்த இருக்கு இதான் கட்டிட்டேன். இங்கே இரு. புரியவா? இங்கே இரு. நீ அந்த குச்சியான அந்த குச்சியை சாப்பிட தெரியா? இந்த குண்டா நிறையா எடுத்தோம்னு வச்சுக்கோ. 1 லிட்டர்
கேமராமேன் குச்சி நக்கும் தருணம் கைஸ். அப்படிதான். ஓகே, இதோட இந்த விலாகை என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். போதுமா? விலாக் முரட்டு விலாகாக வருது. அப்படி காய்ஸ் இங்கிருங்க, இந்த பக்கம் போனோம்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட தேன் இருக்கும். நாங்கள் போய் சர்ச் பண்ணிவிட்டு தேன் இருந்தால் சும்மா கிளிப் போடுறோம். ஓகேங்களா? அது சொல்ல. அதுக்கப்புறம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏதாவது சொல்லு. ஓகேங்க, அங்கே போகலாம்.